السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் என்னோடு நம்மோடு இருக்குகின்றான் என்பதுதான் இன்றைக்குரிய தலைப்பு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான தலைப்பு தான் இந்த தலைப்பு. காரணம், இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம் பார்க்கலாம், உலகத்தில் எந்த நாடை எடுத்துக்கொண்டாலும் எல்லா நாடுகளிலும் முஸ்லீம்கள் இன்றைக்கு அடிபட்டு கொண்டு, மிதிபட்டு கொண்டு, கொல்லப்பட்டு கொண்டு, ஷஹீதாகி கொண்டு இருக்கின்றார்கள். எந்த நாடை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லீம்கள் இன்றைக்கு மூன்றாம் கட்ட, இரண்டாம் கட்ட குடிமக்களாகத்தான் இன்றைக்கு மாற்றப்படுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு நாடை எடுத்துக்கொண்டாலும், பலஸ்தீனை எடுத்துக்கொள்ளலாம், இந்தியாவை எடுத்துக்கொள்ளலாம், இது போன்று பல்வேறு நாடுகளில் முஸ்லீம்கள் இன்றைக்கு மிகப்பெரிய கொடுமைக்கு கீழாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா பார்க்குகின்றானா இல்லையா? நமக்கு சந்தேகம் எழுகின்றதல்லவா? அல்லாஹ் தஆலா இதை பார்க்குகின்றானா? நமக்கு இவ்வளவு சோதனைகள் வருகின்றது, நாம் தான் ஈமான் கொண்டிருக்கின்றோமே, ஏன் அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி புரியவில்லை? ஏன் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்து அடையவில்லை? காரணம், அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுக்கு அனைத்து விஷயங்களும் தெரியும். நாம் கொடுமை செய்யப்படுவதும் தெரியும், நாம் அடி வாங்குவதும் தெரியும், அனைத்து விஷயங்களும் தெரியும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வமா தக்சுது மின் வரகாத்தி இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்ந்தால் கூட
அதை அல்லாஹ் தஆலாவுக்கு அறியாமல் அது கீழே விழுவதில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். ஆனால் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் அடிபட்டு கொண்டும் மிதிப்பட்டு கொண்டும் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அல்லாஹ் தஆலா நம்மோடு இல்லை என்பதாக நாம் பார்க்கலாம். கனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், சிலரோடு தான் இருப்பதாக சொல்லி காட்டுகின்றான். நாம் எல்லாம் முஸ்லிம்கள், நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நான் இந்த சாராரோடு நான் அவர்களோடு தான் இருக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதில் முதல் சாரார் ஈமான் கொண்டவர்கள். கனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஈமான் கொள்ளவில்லையா என்பதாக நமக்கு கேள்வி எழலாம். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ, நீங்கள் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலன் துகுனி அன்ஹும் ஃபி ஆதாக்கும் ஷைஆ வலவ் கஸரத் வ அன்னல்லாஹ மஅல் முஃமினூன், தான் முஃமின்களோடு இருப்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம், நாம் நாவளவிலே ஈமானை மொழிபெயர்க்குகின்றோமே தவிர, நாவளவிலே நாம் ஈமானை சொல்லுகின்றோமே தவிர, நாம் மன ரீதியாக ஈமானில் உறுதியுள்ள மக்களாக இருக்குகின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு நாமே கேள்விகளை எழுப்ப வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவை நாம் மொழிகின்றோம். அதை அர்த்தத்துடன் விளக்கத்துடன் நாம் அதை மொழிகின்றோமா? தினமும் ஒரு ஆள் 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அதனுடைய அர்த்தமே தெரியாமல், அதனுடைய விஷயமே விளங்காமல் அதை ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஈமான் கொண்டவராக மாறிட முடியுமா? முடியாது. யார் ஈமான் கொண்டவராக மாற முடியும்? அந்த கலிமாவினுடைய ஆழத்தை அவர் ருசித்திருக்க வேண்டும். அந்த கலிமாவை அவர் ருசி பார்த்திருக்க வேண்டும். அந்த கலிமா எப்படிப்பட்டது? அந்த கலிமாவில் அல்லாஹ் தஆலா எதை சொல்லுகின்றான், எதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும், எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக நாம் உணர்ந்தால்தான் நாம் உண்மையான ஈமான் கொண்ட மக்களாக மாற முடியும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக. கனிமான் அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஈமான் கொண்டால் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான், வலா தஹீனு வலா தஹ்ஸனு வ அன்தும் அஅலாமு இன் குன்தும் முஃமினீன். முஃமின்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், நீங்கள் உண்மையிலே ஈமான் கொண்டிருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம துவண்டு பெயரக்கூடாது, நம்ம சோர்ந்து பெயரக்கூடாது. எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், எங்களுக்கு ஏன் இவ்வளவு துயரங்கள், எங்களுக்கு ஏன் இவ்வளவு சிரமங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்குகின்றான் என்பதாக நாம் அந்த கவலையிலே, அந்த துன்பத்திலே துவண்டு போன மக்களாக மாறிவிடக்கூடாது. நாம் ஈமானை பலமிக்க மக்களாக மாற வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் அந்த நேரத்திலே ஈமான் கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் மேன்மையான மக்கள், நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எவ்வளவு பெரிய காஃபிர் கூட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கூட்டங்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வந்தாலும் அல்லாஹ் தஆலா முஃமின்களோடு இருப்பதாக தன் திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். கனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஈமான் கொண்டவருக்கும் ஈமான் கொள்ளாதவருக்கும் என்ன வித்தியாசம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். கனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட மக்கள் எவ்வளவு அமல்களை செய்தாலும் அதை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்துக் கொண்டே இருக்கின்றான். ஈமான் கொள்ளாமல் ஒருவர் எவ்வளவு அமல்களை செய்தாலும், லட்சமாக கொட்டி மக்களுக்கு சேவைகளை செய்தாலும், சதக்காக்களை தர்மங்களை வாரி வழங்கினாலும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், மஸலுல் லதீன கஃபரு பிரப்பிக்கும் அஅமாலுஹும் கராமத். சாம்பல் இருக்கின்றதல்லவா, புயல் காற்றிலே சாம்பல் எப்படி பறந்து போகுமோ அது போன்று அவர்களுடைய அமல்கள் எல்லாம், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வை உண்மையிலே நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தால்,
அவர்களுடைய ஈமானை எல்லாம் அல்லாஹ் தஆலா புயல் காற்றில் எப்படி சாம்பல் பறந்து போகுமோ அது போன்று பறக்கடித்து விடுவான் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டிக்காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் சோதித்தான், அவர்கள் எப்படியெல்லாம் ஈமான் கொண்டார்கள் என்கின்ற விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். நபிமார்களினுடைய வரலாறுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் ஃபிரௌனிடத்திலே அனுப்பப்படுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான், மூசாவே, ஹாரூனே, இருவரும் நீங்கள் சென்று ஃபிரௌனிடம் தன்மையாக பேசி, மிருதுவாக பேசி அவனை இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த இரண்டு நபிமார்களும் சொன்னார்கள், நாங்கள் யா அல்லாஹ், இறைவனே, நாங்கள் பயந்தவர்களாக இருக்குகின்றோம். நாங்கள் எப்படி அந்த ஃபிரௌனிடம் சென்று நாங்கள் இதை பேச முடியும்? அவனோ அரசனாக இருக்குகின்றான், நாங்கள் வெறும் சாதாரண குடிமக்களாக இருக்குகின்றோம். நாங்கள் எப்படி அல்லாஹ் அவர்களிடம் சென்று நாங்கள் இஸ்லாத்தை எட்டி வைக்க முடியும் என்பதாக சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னனி மஅகுமா அஸ்மஉ வரா. அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான், நீங்கள் செல்லுங்கள், உங்கள் இருவருடன் நான் மூன்றாவதாக இருக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சென்று ஃபிரௌனிடம் எட்டி வைத்தார்கள். இஸ்லாத்தை எட்டி வைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டம் வந்தது, ஃபிரௌன் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களை எல்லாம் கொல்லுவதற்காக, அவர்களை எல்லாம் அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக படையை திரட்டி கொண்டு வந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. போகும் வழியில் எதிரிலே கடல், பின்னால் ஃபிரௌனினுடைய படை. அந்த மக்கள் சொன்னார்கள், மூசாவே, இப்பொழுது நாம் மாட்டிக்கொண்டோம். நாங்கள் அமைதியா ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு ஈமான் இஸ்லாம் என்பதாக சொல்லி நாங்கள் அமைதியா அடிமையாகவாவது வாழ்ந்திருப்போம். எங்களை இப்படி கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டீங்களே என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால கல்லா, அவ்வாறல்ல, நாம் யாரும் மாட்டவில்லை. இன்னனி, நிச்சயமாக, இன்ன மஅய ரப்பி, அல்லாஹ் என்னோடு இருக்குகின்றான் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வரலாறை நாம் அதிகமாக கேட்டிருப்போம். ஒவ்வொரு வருடமும் ஆஷுராவுடைய நாட்கள் வந்து விட்டால் இந்த வரலாறை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வரலாற்றிலிருந்து நாம் படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, இன்ன மஅய ரப்பி, அல்லாஹ் என்னோடு இருக்குகின்றான் என்பதாக சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது அல்லாஹ் கடலை பிளப்பான் என்பதாக தெரியாது. அல்லாஹ் கடலை பிளப்பான் அல்லாஹ் என்ன செய்யல, முன்னாடியே அவர்களுக்கு சொல்லவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெரியாது அல்லாஹ் கடலை பிளப்பான் என்பதாக எல்லாம் தெரியாது. ஆனால் சொன்னார்கள், ஈமான் கொண்டார்கள், இன்ன மஅய ரப்பி, அல்லாஹ் என்னோடு இருக்குகின்றான் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா கடலை பிளந்தான். அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் காப்பாற்றுவான்னு தெரியும், ஆனால் கடலை பிளந்து காப்பாற்றுவான்னு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாது. அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ் காப்பாற்றி கொடுத்தான். இதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் அதிகமாக கேட்டிருப்போம், அதிகமாக படித்திருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகின்றார்கள். தூக்கி எறியப்படும் பொழுது சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான் நெருப்பிற்கு, கூனி பரத சலாமா, நெருப்பே கூனி நார பரத சலாமா, நெருப்பே சுட்டரிக்கக்கூடிய நெருப்பே, நீ இப்ராஹிமிற்கு குளிரூட்டக்கூடிய சாந்தமான குளிராக நீ மாறுவாயாக என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இம்பாசிபிள், நடக்கவே நடக்காது என்பதாக நாம் நினைத்தோமோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு நடத்தி காட்டினான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொள்ளும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்மோடு இருக்குகின்றான். அதற்கு எடுத்துக்காட்டுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு. அதற்கு எடுத்துக்காட்டுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இரண்டாவது சாரார் அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வத்தகூ லில்லாஹி வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். தக்வாவுடைய மக்களுடன், இறையச்சமுடைய மக்களுடன் அல்லாஹ் இருப்பதாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், இன்றைக்கு ஈமான் நிறைய மக்களிடம் இருக்கலாம், நாம் எல்லாம் முஸ்லிம்களாக வாழலாம், முஃமின்களாக நாம் வாழலாம். ஆனால் தக்வா, இறையச்சம் நம்மிடம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? கனியமான அல்லாஹ் நல்லடியார்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இறையச்சத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இறையச்சம் உடையவர்களுடன் அல்லாஹ் இருப்பதாக அல்லாஹ் தஆலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். கனியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இறையச்சத்தை நாம் வளர்க்க வேண்டும். இறையச்சம் உள்ள மக்களாக நாம் மாற வேண்டும். எப்படியெல்லாம் இறையச்சத்தை நாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வரலாம், எப்படியெல்லாம் இறையச்சத்தை நம்முடைய கல்விக்குள்ளாக நாம் கொண்டு வரலாம் என்பதாக நாம் நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வமன் யத்தகுல்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. தக்வா உடையவர்களுக்கு, யாரெல்லாம் இறையச்சம் உடையவர்களாக இருக்குகின்றார்களோ அவர்களுக்கு நான் பாதைகளை உருவாக்குகின்றேன். எவ்வளவோ கஷ்டங்களான சூழ்நிலைகள் இருக்கலாம், அல்லாஹ் தஆலா எளிமையான பாதைகளை அவர்களுக்கு உருவாக்கி தருவான். வமன் யத்தகுல்லாஹ யஜ்அல் லஹு அம்ரஹு யுஸ்ரா. அவருடைய பாதைகளில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எளிமையை கொடுப்பான். எந்த அளவிற்கு அவர்களுக்கு லேசான எளிமையான ஒரு பாதைகளை உருவாக்க முடியுமோ அப்படிப்பட்ட பாதையை உருவாக்குவதாக அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, தக்வா உடையவர்களாக, இறையச்சம் உடைய மக்களாக நாம் மாற வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வினுடைய பார்வையின் கீழாக நாம் இதை செய்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற எண்ணம் எப்பொழுது நம்முடைய மனதிற்குள்ளாக வருமோ அப்பொழுது நாம் இறையச்சமுடைய மக்களாக மாறிவிடலாம். ஒவ்வொரு செயல்களையும், எந்த ஒரு தவறாக இருந்தாலும், வியாபாரம் பார்க்கிறோம், வியாபாரத்தில் சில நேரங்களில் மோசமான ஒரு சரக்கு வரும், எப்படியாவது விற்கணும்னு தோணும், நம்ம என்ன செய்வோம், நல்ல சரக்கு தான் சொல்லி விற்க போவோம். அந்த நேரத்தில் வர வேண்டும், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், இது மோசமான சரக்கு தான், உண்மையை சொல்லி விற்க வேண்டும். இதுதான் தக்வா, இதுதான் இறையச்சம். வேலைக்கு லேட்டா போயிருப்போம், ஓனர் கேட்பாங்க எத்தனை மணிக்கு வந்தேன்னு, பார்த்துருக்க மாட்டாரு, நம்ம சொல்லலாம் 8 மணிக்கு வந்தேன்னு சொல்லலாம், ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். ஓனர் பார்க்கிறாரோ இல்லையோ, மற்றவங்க பார்க்கிறாங்களே இல்லையோ, அல்லாஹ் என்னை கண்காணிக்குகின்றான் அல்லவா, ஆதலால் நான் உண்மையை சொல்கின்றேன் என்பதாக உண்மையை சொல்லி அந்த இடத்திலே நாம் நம்முடைய இறையச்சத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, மூன்றாவது சாரார் நல்லறம் புரிந்த மக்கள். யாரெல்லாம் நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் தஆலா இருப்பதாக தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன ஜாஹது ஃபீனா. யாரெல்லாம் முயற்சி செய்கின்றார்களோ நஹதியன்னகும் சுபூலனா வன்னல்லாஹ லமல் முஹ்சினீன். யாரெல்லாம் நல்ல அமல்களை செய்வதற்காக முயற்சி செய்து அந்த அமலை செய்கின்றார்களோ அவர்களோடு நான் இருக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நல்ல அமல்கள் என்பது குறைந்து கொண்டு இருக்குகின்றது. ஒரு மனிதர் இருக்குகின்றார், அவருக்கு நல்ல விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு மக்களுடைய எண்ணம் குறைந்து கொண்டு இருக்குகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரோட்டில் ஒரு கல் கிடக்குது, அந்த கல்லை நம்ம எடுத்து எதுக்கு போடணும், வேற யாராவது போடட்டுமே என்பதாக சிந்தனை தான் இன்றைக்கு பொதுநல சிந்தனைகள் குறைந்து கொண்டு இருக்கின்றது. நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தொழுது கொண்டு தினமும் தொழுகிறாரு, தினமும் நோன்பு வைக்கிறாரு, ஆனால் மக்களிடையே அவர் நல்ல மனிதராக இல்லாவிட்டால் அல்லாஹ் தஆலா ஒரு காலம் மன்னிக்க மாட்டார். கனிமான் அல்லாஹ் நல்லடியார்களே, ஹுகூகுல் இல்லாஹ் ஹுகூகுல் இபாத். அல்லாஹ்வுக்கும் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும், சக மனிதர்களுக்கும் நல்ல மனிதனாக இருக்கின்றார் அல்லவா, அவர்தான் நல்ல மனிதர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கனிமான் அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய காலம் மிக குறுகிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நல்ல மனிதனாக
வாழ்ந்து பழக வேண்டும். நல்ல அமல்களை அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அமல்களிலும் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அமல்களிலும் நல்ல மனிதனாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைக்கு பார்க்கலாம், எவ்வளவோ மக்கள் இன்றைக்கு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பொதுநல சிந்தனை என்பது இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் மாத்திரம்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய மார்க்கங்களை எடுத்துக்கொள்ளலாம், எந்த மார்க்கமும் பொதுநல சிந்தனையை ஊற்றுவது கிடையாது. இன்றைக்கு நம்முடைய வீடுகள் இருக்கலாம், அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளில் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது, உங்களுடைய அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் பழகிக் கொள்ளுங்கள், உங்களுடைய பாதையை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் இஸ்லாம் அமலாக சொல்லி காட்டுகின்றது. ஆனால் மற்ற ஏனைய மார்க்கங்களை எடுத்துக்கொள்ளலாம், அதற்கும் பொதுநல சிந்தனைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. ஆனால் இஸ்லாம் மாத்திரம்தான் பொதுநல சிந்தனைக்கு முன்னுரிமை கொடுக்கின்றது. பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் இஸ்லாம் முன்னுரிமை கொடுத்து, இதை நீங்கள் செய்தால் இதற்கு நன்மை, இதை நீங்கள் செய்தால் இதற்கு நன்மை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஆர்வமூட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை எடுத்துக்கொள்ளலாம், இன்றைக்கு எந்த ஊராக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியை எடுத்துக்கொண்டால் இருக்கிறதே மற்ற ஏரியாவை விட இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி தான் மிக மோசமாக இருக்கின்றது. பார்க்குறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய ஏரியாவாக இருக்கலாம், நல்ல நல்ல ஏரியாக்கள்லாம் இருக்கலாம், ஆனால் முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி இன்னைக்கு குப்பை மேடுகளாக, நம்மளுடைய இடங்களை சுத்தம் செய்வது கிடையாது. நாம் நம்முடைய இடங்களை சுத்தம் செய்வது இஸ்லாம் நன்மையாக சொல்லி காட்டுகின்றது. இனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, தூய்மை ஈமானில் பாதி என்பதாக சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு தூய்மையை சொல்லிக் கொடுக்க முஸ்லீம்களே இன்றைக்கு தூய்மையில் இல்லாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தூய்மையில் நல்ல முறையில் வாழக்கூடிய மக்களாகவும் அதே போன்று நல்ல அமல்களை அதிகமாக செய்து அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அமல்கள், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அமல்கள், அதை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருப்பதாக தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். வகால அல்லாஹ் இன்னி மஅக்கும் லஇன் அக்மம்துஸ் ஸலாத வ ஆதைத்தும் ஸகாத வ ஆமின்தும் பிருசூலி. யார் அல்லாஹ்வுக்கு தொழுகின்றார்களோ, யாரெல்லாம் ஜகாத்தை கொடுக்குகின்றார்களோ, யாரெல்லாம் ரசூலையும் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டார்களோ அவர்களோடு நான் இருக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அமல்களிலும் அதே போன்று சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அமல்களிலும் நாம் அதிகமாக ஆர்வம் மூட்டக்கூடிய மக்களாக, ஆர்வம் காட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த செய்திகளை எல்லாம் நம்ம படிச்சுட்டு ஏதோ நம்ம கேட்டோம், சும்மா கேட்டோம், கலைந்தோம் இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு இதையெல்லாம் சொல்லித்தர வேண்டும். சுத்தம்னா என்ன, இபாதத்துனா என்ன, அனைத்து விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான், எப்பொழுது நாம் பரிமாறுகின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய அமல்களும் அதிகரிக்கும். குழந்தைகளும் அதை ஆர்வப்பட்டு அந்த குழந்தைகளும் என்ன பண்ணுவாங்க, அந்த அமல்களில் ஈடுபடுவார்கள். ஒரு வீட்டில் ஒரு தந்தையும் மகனும் இருக்குகின்றார்கள். தந்தை தினமும் தஹஜ்ஜத்தை எழுந்து தொழுகின்றார். அந்த குழந்தை பார்த்து கொண்டே இருந்தால் அந்த குழந்தைக்கு ஆசை வரும், தந்தையோடு நின்று தொழுக வேண்டும் என்பதாக. ஒரு வீட்டில் வாப்பா படம் பார்த்துக்கிட்டே இருக்காரு, இல்லை தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்காரு, சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. அந்த குழந்தை பார்க்கும், இதெல்லாம் தன்னுடைய தந்தை செய்கின்றார், இது ஒருவேளை நல்ல விஷயம் போலன்னு என்ன பண்ணுவோம், அந்த குழந்தையும் அதே போன்று செய்யும். இனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள், இஸ்லாத்தினுடைய இளைஞர்கள் பெயர் அப்துல்லாவாக இருக்குகின்றது, பெயர் இப்ராஹிமாக இருக்குகின்றது. இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத மக்களாக இன்றைக்கு வாழக்கூடியதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். ஹேர் ஸ்டைலில் இருந்து, ஆடை அணியக்கூடிய ஒழுக்கத்திலிருந்து அனைத்து செயல்களையும் பார்க்கலாம். எதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்களோ, எதையெல்லாம் இஸ்லாம் தடை செய்ததோ அதையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் சராசரியாக, ஆர்டினரியாக,
அசால்ட்டாக செய்வதை நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பக்கம் சிரைத்துக் கொண்டு மறுபக்கம் முடியை வளர விடாதீர்கள் என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், ஒரு காஃபிர் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இதை வெட்டுவதற்கு வைக்கப்படுகின்றார்கள். ஆனால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய குழந்தைகள், இஸ்லாத்தினுடைய வாரிசுகள் இன்றைக்கு பார்க்கலாம், சராசரியாக அது போன்று கட் பண்ணிட்டு அழகா போறாங்க. பார்க்குறோமா இல்லையா? இன்றைக்கு இஸ்லாமிய பகுதிகளில் இன்னைக்கு அதிகமான முஸ்லிம்கள் நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் ஏனைய ஊர்களில் கிடைக்காத போதைப் பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய பகுதிகளில் கிடைக்கின்றது. இஸ்லாமிய குழந்தைகள் இன்றைக்கு அந்த குட்கா போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்கின்றார்கள். பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஒரு இஸ்லாமிய ஊர் இரவு 2 மணிக்கு தராவீஹ் நடக்குகின்றது. ஒரு சாரார் தொழுகின்றார்கள், ஒரு சாரார் ரோட்டில் உட்கார்ந்து கஞ்சா அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், எங்கே சென்று கொண்டிருக்கின்றது இந்த சமூகம்? இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் கட்டுக்கோப்பாக சஹாபாக்கள் வார்த்தெடுத்தார்கள், எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை வார்த்தெடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயம் பெயர் தாங்கிகளாக, பெயர் மாத்திரம் திப்பு சுல்தான், பெயர் மாத்திரம் அப்துல்லா, பெயர் மாத்திரம் இப்ராஹிம், பெயரில் மாத்திரம் இஸ்லாத்தை வைத்துக் கொண்டு இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்கள், நல்ல அமல்களை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் ஊட்ட வேண்டும். நல்ல இஸ்லாமியனாக, நல்ல முஸ்லீமாக, நல்ல மனிதனாக அவன் வாழுவதற்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்களாக மாற அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக அல்லாஹ் தஆலா ஒரு சாராரை சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் வாழுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொறுமையாளரோடு இருக்குகின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், நான் உட்பட இன்றைக்கு பொறுமை இழந்த மக்கள் தான் நம்முடைய சமுதாயத்தில் அதிகம். எதையெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் பொறுமை காக்க வேண்டுமோ அந்த இடத்திலெல்லாம் பொறுமை காக்காமல், எந்த இடத்திலெல்லாம் அதிக பிரசங்கித்தனமாக செய்ய முடியுமோ அந்த இடத்திலெல்லாம் சில விஷயங்களை செய்து விடுகின்றோம். ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனால் கொஞ்சம் காத்து கிடக்க தான் செய்ய வேண்டும். ஒரு ஆஃபீஸுக்கு போனால், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனால் அந்த இடத்துல கொஞ்சம் காத்து கிடக்க தான் செய்யணும். அந்த இடத்தில் நாம் எந்த கட்சியிலேருந்து வந்திருக்கோம் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா என்பதாக நாம் பேசி இன்றைக்கெல்லாம் நாம் அந்த ஆஃபீஸ்களுக்கு போனால் சொல்லுகின்றார்கள், உங்கள் மக்களா இப்போ நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க, நீங்கள் ரூல்ஸ் பேசுவீங்க, வெளியே நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, பொறுமையை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கின்றது. அத்தஅனி மினல்லாஹ், பொறுமை என்பது அல்லாஹ்விடமிருந்து வருகின்றது. வஅஜ்லத் மினஷ் ஷைத்தான், அவசரம் என்பது ஷைத்தானிடமிருந்து வருகின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, குழந்தைகளுக்கு பொறுமையை சொல்லித்தர வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், சின்ன சின்ன சண்டைகளில் ஆரம்பித்து ஸ்கூலில் வரைக்கும் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு குழந்தைகள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். பொறுமையை இழந்த சமூகமாக இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, பொறுமை உள்ள மக்களாக
நாம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நம்மோடு இருப்பான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 6 சாரார்களை சொன்னோம். இந்த 6 நபர்களோடு அல்லாஹ் தஆலா இருப்பதாக தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த 6 நபர்கள் யார் யாரெல்லாம் சொல்லுங்க. எப்பயும் நம்ம பயான் பேசிக்கிட்டே இருந்தா மக்கள் என்ன பண்ணுவாங்க? கேட்டு போயிடுவாங்க. கேள்வி கேட்கணும்ல, எதாவது தெரிஞ்சுட்டு போகணும்ல. 6 சாரார்கள், 6 நபர்களை பற்றி பேசணும். இந்த 6 நபர்களோடு அல்லாஹ் தஆலா இருப்பதாக தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த 6 நபர்கள் யார்? ஆறு நபர்கள் யார்? ஒரு ஆளா சொல்லுங்க. பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்குகின்றான். பொறுமையிலே வந்துடும். ஈமான் கொண்டவர்களோடு அல்லாஹ் தஆலா இருக்குகின்றான். நல்ல அமல்கள் செய்வோரோடு அல்லாஹ் தஆலா இருக்குகின்றான். தக்வா இறைச்சம் உடையவர்களோடு அல்லாஹ் தஆலா இருக்குகின்றான். அல்லாஹ்வுக்கு அமல் செய்வர்களோடு அல்லாஹ் தஆலா இருக்குகின்றான். இந்த மக்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இவர்களோடு நான் இருக்குகின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சாரார்களில் ஒரு மனிதராகவாவது நாம் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த 6 நபர்களோடு நாம் இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் மாற்றுவானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஹர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீமுஸ் ஸலாத்.